ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸு கேரளா உள்ளி வடை தான் செய்கிறேன். பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இஞ்சி பச்சை மிளகாயும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதை பிசைஞ்சிட்டு ஒன்றா கலந்த பின்ன இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இன்னும் அதையும் பிசறி வைக்கணும். ஒரு கரண்டி தயிர் விட்டுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். கலக்கி எடுத்துட்டு மாவு சேர்க்கணும். மைதா மாவு 1 கப் சேர்த்துருக்கேன். மைதா மாவு சேர்த்துட்டு இதை கலக்கி எடுத்துட்டு பின்ன தண்ணி சேர்த்து பிசையணும், கட்டி இல்லாமல் இருக்கிறக்காக. இந்த கலக்கியாச்சு. இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஜாஸ்தி ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றிட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு இது ஒரு மணி நேரம் புளிக்கணும். புளிச்சிட்டு சுட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை ஊறட்டும். 1 மணி நேரம் புளிக்கிறக்காக மூடி வச்சிடலாம். மூடிட்டு 1 மணி நேரம் கழித்து சுட்டுக்கலாம். இப்போ ஆயிடுச்சு, 1 மணி நேரம் ஆயாச்சு. இப்போ ஒரு வாணலி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது மாவு ஒட்டாமல் இருக்கிறக்காக கையை தண்ணியில் நனைச்சிட்டு தான் உருட்டணும், அப்போ தான் ஒட்டாமல் உருட்டி வரும். உளுந்து வடை சுடுற மாதிரியே தான் உருட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுட்டு சுடணும். தேங்காய் எண்ணெயில் தான் சுடுறேன். தேங்காய் எண்ணெயில் சுட்டால் தான் உங்களுக்கு இந்த கேரளா டேஸ்ட்டு வரும். ஆயிலில் சுட்டால் அந்த டேஸ்ட் வராது. இப்போ நல்லா செவந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். வடை போடும்போது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆனோன்னே லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ள மாவும் வேகும். அதனால் கொஞ்சம் நேரம் ஆகும் வேகிறதுக்கு. ஒரு 10 மினிட் ஆகும். செவந்து வந்தோன்னே எடுத்துக்கலாம். அதான் வெந்துருச்சு. நல்லா வெந்து வந்தாச்சு. இதை உங்களுக்கு உடச்சி காட்டுறோம் பாருங்கள், எப்படி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதை பாருங்கள், நல்லா இருக்குது. இந்த கேரளா உள்ளி வடை ரெடி ஆயாச்சு. இது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் எண்ணெயில் தான் சுடுறோம். தேங்காய் எண்ணெயில் சுட்டால் தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு வரும்.